இவங்க பாருங்க இவ்ளோ பழம் பறிச்சிட்டு வந்திருக்கா. சித்தி வர கேட்டா फ्रेंड्स இங்க பாருங்க. சிலுக்கு மாதிரி வயிறு காட்டுதா என் பொண்ணு. அழகு பொண்ணு என் பொண்ணு, தங்க பொண்ணு. நீங்களே பாருங்க Dress பாருங்க. ஜஸ்ட் மிஸ் இல்லனா பச்சை பாம்பு கைய கிளைய பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாம்பு பிடிச்சி வந்திருப்ப நீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டி வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சோ அதனால வந்து ஜாலியா கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அத்தெல்லாம் வராங்க ஊர்ல இருந்து. என்னம்மா எங்க அம்மா வராங்க, அப்புறம் ராதா சித்தி, அப்புறம் இங்க ருக்குமணி சித்தி, மாமா எல்லாம் இருக்காங்க. போன செம்ம ஜாலியா இருக்கும். சங்கீதா வந்து செம்மையா என்ஜாய் பண்றதுக்காக கிளம்புறாரு. ஆமா, குட்டி பொண்ணு போறா இந்த வலையில வந்து போட்டதுல இருந்து இதே பாத்துட்டு இருக்கா. புது வலையிலே பாத்துட்டு இருக்கா. ஆமா, சோ இது குழந்தையா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அம்மா வாங்கி கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் தான் போட்டா, அப்புறம் கவுந்து நிமிரும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வலையில வந்து நெளிஞ்சு போச்சு. சோ அதனால வந்து சரி கழட்டி வச்சுட்டான். இப்ப வீடு கட்டத்துக்கு வந்து பாத்தோம்னா இது தேவைப்படுது. சோ அது வரைக்கும் புள்ள கையில போட்டு விடலாம்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருக்கோம். என்னமா சரி வாங்க அங்க போயிட்டு ஜாலியா பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்தவனே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்தவனே சரியான டேஸ்ட் குழம்பு, மீன் குழம்பு. நான் சிக்கன் குழம்பு சாப்பிடுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாரும் வருவாங்கல்ல, அம்மா எல்லாம் வருவாங்க, சித்திலாம் வருவாங்கன்ட்டு தடப்புடலாம் வந்து அதுக்கு சண்டே. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலா சிக்கன் குழம்பு மீன் குழம்பு வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. செஞ்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரம்யா வேற லெவலா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரம்யா சூப்பரா வச்சிருக்கு குழம்பு. ரம்யா எல்லா வேலையுமே சூப்பரா செய்யும். சமையல் முக்கியமா சூப்பர். ஆமா, சமையல் ஆளின் அளவு. அது எப்படி தலையை சாட்சி பாக்குறாரு பாரா. இப்பதான் ஊர்ல இருந்து அத்தை வராங்க. என் பொண்ணு சிலுக்கா உங்களுக்கு அத்தை என்ன சொல்றாங்க பாரு சைதா, சிலுக்கு மாதிரி வயிறு காட்டுதான் என் பொண்ணு. அழகு பொண்ணு என் பொண்ணு, தங்க பொண்ணு. மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்குது. சாக்லேட் கொடுக்காத சைதா, சாப்பிடவே சாப்பிடாது. சாக்லேட் கொடுக்காது. எப்ப பார்த்தாலும் அவங்க ஆயா தான் சாக்லேட் வாங்கி கொடுக்கறது. நாங்க இது வரைக்கும் சாக்லேட்டே வாங்கி கொடுக்கறதே கிடையாது. தர்ஷிதா பாப்பாக்கு எப்படி இறுக்கி பிடிக்கிறாரு வர. அன்னைக்கு நான் போய் இளந்த பழம் பறிக்க போனோம்ல, அந்த மரத்துல இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அப்பா வந்து இன்னும் உள்ள போயிட்டு பறிச்சுட்டு வந்தாரு. இங்க பாருங்க எவ்வளவு இளந்த பழம் பாரு. சித்தி வர கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, செமையா இருக்குது. இன்னைக்கு எல்லா இளந்த பழத்தையும் சாப்பிடுறோம். எனக்கு ஆயாக்க சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன படி வச்சு இளந்த பழம் வைக்கலாம். ஒரு படி 10 ரூபாய் 20 ரூபாய்னு கொடுக்க வேண்டியதான். பழம் நிறைய பொறுமை. ரஷிதா அப்பாக்கு திராட்சை கொடுமா. ஆவைமா முழு திராட்சை கொடுமா. கடிச்சிட்டு வாயில வைக்கிறா. ஆவை முழுசாவை. ஆவைமா. குட் கேர்ள் தானே. ஆவை அப்பாக்கு ஆவை. ஒன்னா சாப்பிட்டா கொஞ்சம் 1 மணி நேரம் வச்சு சாப்பிடுவா. நீ எனக்கு தானே இருக்கிறதுல 4 நாளா 3 எடுத்து வாயில வச்சு சீக்கிரமா காலி பண்ணிடுவா. அப்புறம் அழுவா பாத்துக்கு. அம்மா இங்க வாழைப்பழ கடை போட்டாங்க. நமக்கு ஒரு சீப்பு, அப்புறம் வந்து ருக்குமணி சித்திக்கு, ராதா சித்திக்கு, அப்புறம் எங்க ஆயா தாத்தாக்கு, அப்புறம் எங்க மாமா வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு சீப்பு கணக்கு பண்ணி எடுத்துட்டு வந்துறாங்க. ரம்யா வந்து வேகமா வந்து ஓடி வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு பார்த்தா, இங்க வந்து சொரட்டு பழம் இருக்குது, அதை பறிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த சைடு கட்டேன் ஒரு கவர் வேற எடுத்துட்டு வந்தா. கடைசியில மரத்துல ஒரு பழம் கூட கிடையாது. வந்ததுக்கே ஏமாந்துதான் போவோம் போல. இந்த சொல்லியிருந்தா நான் எங்க ஊர்ல இருந்து அவ்வளவு தூரம் பறிச்சுட்டு வந்திருப்பேன். பரவாயில்ல, வந்ததுக்கு ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி இவங்க கூட வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏரி பாப்பாவெல்லாம் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன் நான். செவ்வா போய் பறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாம்பு கிட்ட வந்து மாட்டி விட்டுடுச்சுங்க. பச்சை கலர் பாம்பு இருக்கு. இந்த மரத்துல தான் பழம் பறிக்க வந்தது. ரம்யா
ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா பச்சை பாம்பு கிளைய பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாம்பு பிடிச்சி வந்துருப்ப நீ. அதுக்குதான் இது மாதிரிலாம் வரக்கூடாதுன்றது. ஓடி போயிடுச்சுல? நல்லா பெரிய பாம்பு. கண்ணதான் கொத்துமா? ஆமா, பழமே வேணாவா போலாம். பச்சை பாம்பு வந்து கண்ணெல்லாம் கொத்தாது. கவர் ஒண்ணு வேற எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா பழம் பறிக்கிறேன் அது பறிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில பாம்பு கிட்ட மாட்டின்னு இருப்பாரு. நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். ஆனா சூப்பரா இருக்குது. நல்லா வந்து காத்தோட்டமா நல்லா ஜாலியா இருக்கு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து அந்த சைடு பறிச்சுட்டு இருக்காங்க. சுருட்ட பழம் மாதுளம் பழம் தான் நடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. ஏய் நல்லா இருக்கு சங்கீதா பார்க்கவே. சுருட்ட பழம் இல்ல, சொரட்டு பழம். சொரட்டு பழம் சூரப்பழம்னு சொல்றாங்க. ஆமா, சுருட்ட பழம். ஒரு ஊர்லயும் ஒண்ணு சொல்றீங்க. சரிமா சரிமா ஃப்ரெண்ட்ஸ், நான் ரம்யா கூட வந்து போனேன் இல்லையா, நான் போயிட்டு பாதிலே கிளம்பி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரொம்ப நேரமா வந்து பறிச்சுன்னு இருக்காங்க. ஒண்ணு ஒண்ணா எங்க தேடி தேடி பறிக்கிறாங்க. அதனால நான் வந்துட்டேன். இவங்க பாருங்க இவ்வளவு பழம் பறிச்சுட்டு வந்திருக்கா. பார்க்க மிளகு மாதிரியே தான் இருக்கு. போறேன் மிளகு மாதிரி தான் இருக்குது குட்டி குட்டியா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பழத்தை பறிச்சுட்டு வந்திருக்காங்க. மணி 10 ஜெஷிதா பாய் சொல்லிட்டு ஆயாக்கலாம். பாய் சொல்லு. பாய். ஸ்வெட்டர் எடுத்து விடு சங்கீதா, போகும்போது எடுத்துங்க. பாய். அவ்வளோதான், ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு ஜாலியாக இங்கே இருந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால் இப்போவே கிளம்புறோம். நைட்டு தங்கலாம் தான் ஒரே ஆசை. ஆமாம், நிறைய இன்னொரு நாளைக்கு வரேன் சித்தி. பாய் பாய். ஹை மடார் மடார் அவரு எப்படி இடிச்சு காட்டுறதா பாரு. சரி பாய். அழுவணுமா? ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. குட்டி பொண்ணு சேட்டை பண்ண ஆட்டம் போட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு நாங்க அங்கே நைட் ஸ்டே பண்ணலாம் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. அங்க போய் சரியா வீடியோ கூட எடுக்க முடியல. ஏன்னா பரபரப்பா வந்து இருந்தோம். எங்களுக்கு வந்து 2 ஃபங்க்ஷனு பக்கத்துல ஊர்ல. என் வீட்டு சைடு ஒரு ஃபங்க்ஷனு, பேபி வீட்டு சைடு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் போய் இதை அட்டன் பண்ணிட்டு அப்புறம் அங்க போயிட்டு அப்புறம் மறுபடியும் இங்க வந்து சொல்லிட்டு சுத்தி அலைஞ்சிட்டே இருந்தோம். சித்திலாம் வந்திருந்தாங்க. ராதா சித்தி தான் வந்து பாத்தீங்கன்னா சொரக்காய் எடுத்துட்டு வந்தாங்க. சொரக்காய் வந்து கொடுத்தாங்க வீட்டுக்கு. சரண்யா வீட்டுல இருந்து சொரக்காய் வந்துக்குது. ஆமா, எங்க வீட்டுல இருந்து இந்த ஒரு வாழை சீப்பு. உங்க வீட்டுல இருந்து வாழை சீப்பு வந்துக்குதா? ஆமா, அம்மா நிறைய எல்லாருக்குமே எடுத்துட்டு வந்தாங்க. ஆயா சித்தி, ராதா சித்திக்கு, அப்புறம் மாமா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எடுத்து வந்தாங்க. அப்புறம் எனக்கும் ஒரு சீப்பு எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் இது வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோம் இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆமா 2 வீட்லயும் வந்து கொஞ்சம் வந்ததுக்காக வந்து பழம் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நலங்கு வைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ கூட சூப்பரா இருக்குப்பா. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் யாருமே இது நான் கொடுத்து பார்த்தது இல்ல. எங்க மாமா வீட்டை வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்தாங்க. ஆக்சுவலி இந்த தட்டு கப்பு சக்கரை டப்பா கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்தேன். இவங்க வீட்டை கூட அது மாதிரிதான் வந்து கொடுத்தாங்க. ஒரு கப்பு கொடுத்தாங்க. அது எங்க அம்மா கிட்ட அதை நான் கொடுத்துட்டேன். அதை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து இதை நான் ஆட்டையை போட்டு வந்துட்டேன். அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டு வந்துட்டேன். ஆமா, கோயிலுக்கு எல்லாம் போனா வச்சுக்க அந்த பொருள்லாம் வச்சு எடுத்துட்டு போலாம். சூப்பரா இருக்கு. நல்ல பார்க்கவே நல்லா இருந்தா வாங்கிட்ட உடனே அம்மா கிட்ட இருந்து நான் எடுத்துட்டேன். அம்மா கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு வந்துட்டேன். அப்புறம் அத்தையே போய் நலங்கு வச்சு வாங்கிட்டு வந்தாங்க. அதே நீ வாங்கிட்டு வந்துட்டேன். நலங்கு வச்சுதான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஒண்ணு ஆட்டையை போட்டு வந்துட்டோம் பேபி. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தி கிட்ட இருந்து எடுத்துருந்தேன்னா ராதா சித்தி, இது எங்க அம்மா கிட்ட. அப்புறம் வந்து கீரை ஆயா ஃபர்ஸ்ட் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ருக்குமணி சித்தி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லது, குளிர்ச்சி. நான் வேணாம் கொஞ்சமா குடுன்னு சொன்னேன். இங்க பாருங்க கீரை, சூப்பரான கீரை, பசலைக்கீரை. சோ இந்த கீரையை வந்து வேணாம்னு சொன்னேன். கொஞ்சம் குடிச்சிட்டு எனக்கு போதும்ட்டு. இல்ல இது எடுத்து போய் அம்மா போடுறதுல இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு, கூலிங்கு, கண்டிப்பா நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு அதனால வந்து கொடுத்தாங்க. எப்படி குடிஞ்சு தலையை விட்டு பாக்குற பாரு. லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த பசலைக்கீரை கடையில சொரக்காய் கூட்டு தான் பண்ண போறேன் பாரு. அப்புறம் வாங்கி வந்து வெய்ய நாள் வேற ஆரம்பிச்சிருது. அதனால நல்லதான் பேபி, கூலிங்கா நீ சாப்பிடு, கண்டிப்பா நீ சாப்பிட்டே அவனு செஞ்சு அவனு சொல்லி அனுப்பிச்சாங்க. எண்ணெயில போட்டு வதக்கி செஞ்சேன்னா 3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஊருக்க மாதிரி நீ இட்லி தோசைக்கெல்லாம் கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சித்தி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வந்துட்டேன். நாங்க வந்து
பாத்தீங்கன்னா மீன்லாம் பிடிக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம். தூண்டில வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கலாம் சொல்லிட்டு அது 1 நாளைக்கு போய் லீவ் டைம்ல போனாதான் வந்து அங்க பிடிக்கலாம். அப்புறம் ரம்யா போயிட்டு அந்த சுரட்டப்பழம் சொல்லிட்டு போய் பசங்க வந்தது. எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து இந்த சுருட்டை பழம் இழந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபுல்லா சாப்பிட்டு செம்ம ஃபன்னா இருந்தது. நாங்க ஒரு 10:30 மணிக்கு மேலதான் கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். அது வரைக்கும் அங்கதான் இருந்தோம். எல்லாம் தூங்க போற சமயத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி வந்தோம் வெளியே. ஆமா அங்க பாரு என்னமா பண்ற ஜெசிதா? என்னமா அது? அவரு எல்லா வித்தையும் காட்டுவாரு. என்னமா போடு இதுல போடு. வெரி குட். பொண்ணு போட்டாடா டேய். குட் கேர்ள் ஜெசிதா. ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய். டாடா பாய். பாய் சொல்லுங்க. ஜெசிதா பாய் சொல்லு.